ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சாமந்தி அர்ஜுன் மேலே செம கோவத்தில் இருப்பாங்க. அப்போ நம்ம அர்ஜுன் வந்து சாமந்தி கிட்ட சொல்லுவாங்க, என்ன சாமந்தி இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமந்தி சொல்லுவாங்க, ஆமாம் நீ அன்றைக்கி பண்ண காரியத்துக்கு எனக்கு வர கோவத்துக்கு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி வந்து அர்ஜுன் கிட்ட சொல்ல, அதுக்கு அர்ஜுன் சொல்லுவாங்க, நீங்கள் பா சாமந்தி அன்னைக்கு நீ பொம்மை செஞ்சு கொடுத்தல, அதுக்காக தான் அந்த சந்தோஷத்தில் உன்னை தெரியாமல் கட்டிப்பிடிச்சிட்டே நீ மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சாமந்தி வந்து யோசிப்பாங்க, சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு நம்ம அர்ஜுன் சொல்லுவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இன்னும் என் மேலே இருக்கிற கோவம் போல இரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து சாமந்திக்காக அழகாக சாமந்தி பூவை கட்டுறாங்க. சாமந்தி இந்த பூவை நான் உனக்காக தான் கட்டேன், கண்டிப்பாக நீங்கள் என்னை மன்னிச்சிட்டேன்னா இந்த பூவை எடுத்து உன் தலையில் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து அந்த பூவை பார்த்து பார்த்து கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமந்தி வந்து அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. அப்போ அர்ஜுன் வராங்க, சாமந்தி நான் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சாமந்தி சொல்லுவாங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம சாமந்தி பூவை வந்து அர்ஜுன் காட்டுவாங்க. அப்போது நம்ம சாமந்தி அதை பார்த்துட்டு, என்னது இது நீயா கட்டின அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அர்ஜுன் சொல்லுவாங்க, ஆமாம் நான் தான் உனக்காக பார்த்து பார்த்து கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து தமிழரசி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நம்ம சாமந்தி சொல்லுவாங்க, சரி இந்த பூ வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அர்ஜுன் வந்து சொல்லுவாங்க, இந்தா நீ என்னை மன்னிச்சிட்டேன்னா இந்த பூவை உன் தலையில் வச்சுக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமந்தியும் சரி சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை வாங்கி தலையில் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க சரியாக வைக்கலை, நீ இப்படி வைக்கிற சாமந்தி தப்பாக வைக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து ரொம்ப குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சாமந்தி சொல்லுவாங்க, சரி சரி நீயே வச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அர்ஜுனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியாது. நம்ம அர்ஜுன் சாமந்தி தலையில் அழகாக பூ வச்சு விடுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அரசி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அரசி இதை தான் பார்க்குறாங்களா அப்படி இல்லைனா வேறு எதையும் பார்த்து செம கோவப்படுறாங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம அரசி பார்க்குற பார்வையை பார்த்தா நம்ம அர்ஜுன் வந்து சாமந்தி கூட பழகிறதா தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன பார்த்தா என்ன சொல்லுவாங்க, நம்ம அர்ஜுனை வந்து வார்ன் பண்ணுவாங்க, இங்கே பாரு அர்ஜுன் உன்னோட தகுதி தகாதாரம் என்ன, அதை கொஞ்சம் யோசித்து மைண்டில் வச்சுட்டு நீ யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது அப்படின்னு நீ இன்னும் கற்றுக்கணும், உன்னோட ரேஞ்ச் என்ன, உன்னோட ரேஞ்சுக்கு உங்ககிட்ட எல்லாம் முன்னாடி நின்று பேசக்கூட கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து நம்ம அர்ஜுனுக்கு அட்வைஸ் பண்ணுற பேரில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த சைடு நம்ம தீக்ஷா வந்து ஆதவோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க இல்லையா, அப்போ என்னமோ பெரிய பணக்கார வீட்டு மருமக மாதிரி நம்ம தீக்ஷா வந்து ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை கூட எடுத்த ஃபோட்டோவை அப்படியே சோஷியல் மீடியாலெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ரோஜாவுக்கு கோவம் வந்துச்சு, பாருங்க என்னது ஏன் இடத்துல நீ இருந்துட்டு ரொம்ப ஓவராக சீன் போட்டுருக்கியா, இருடி உனக்கு நான் செம்ம ஆப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா வந்து வேற ஒருத்தவங்க மொபைலை வாங்கி அந்த ஃபோட்டோவுக்கு கீழே பேடாக கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம தீக்ஷாவுக்கு செம்ம கடுப்பு வரும். எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ரோஜா தான் ஏதோ பிளான் பண்ணி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தீக்ஷா செம்ம கோவத்தில் இருக்க. அதே பக்கம் நம்ம ரோஜா வந்து ஆதவ் கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ரோஜா சும்மா இருப்பாங்களா, அந்த ஃபோட்டோக்கு கீழே ஏதாவது நல்ல கமெண்ட்ஸ் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜாவும் வேறு ஒருத்தவங்க மொபைலெல்லாம் வாங்கி நீங்கள் 2 பேரும் சூப்பர் பேர் க்யூட் கப்பிள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு கீழே ஒரே குட் கமெண்ட்ஸாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதவ் சார் எவ்வளோ அழகாக இருக்காங்க, இந்த மேடமும் ரொம்ப சூப்பராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தீக்ஷா செம்ம கோவப்படுவாங்க. செம்ம கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் ரோஜாவை அப்படியே முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. சக்காலத்தி சந்தையை இப்போ ஏன் ஆரம்பிச்சிடுறாங்க போல் 2 பேருமே. ஒரு பக்கம் நம்ம தீக்ஷா வந்து ரோஜா கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரோஜா ஆதவ் கூட ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி இதை வச்சு நீ பெரிய ஆள் ஆகலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோஜா சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி கேரக்டராக கிடையாதுப்பா, எது பொருத்தமாக இருக்கோ அதை தான் நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஜா தெனாவட்டாக சொல்லுவாங்க. நம்ம ஆதவுக்கு ரோஜா அவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஆதவ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ரோஜா மனசில் நாம தான் இருக்கும், கண்டிப்பாக அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லி ரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம அர்ஜுன் வந்து சாமந்தி தலையில் பூ வச்சு விட்டதுலேருந்து அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக ஆயிடுச்சு, எப்படியாவது சாமந்தியை தன்னோட பொண்டாட்டி ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அதுக்கு தமிழரசி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக தமிழரசி வந்து சாமந்தி அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. அர்ஜுன் ஓடி போய் தான் சாமந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாமந்தி அந்த நெக்லஸ் வந்து சோஃபா கீழே போச்சு இல்லையா, அந்த நெக்லஸை நம்ம எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே நோட்டு போட்டுக்கிட்டே திரிவாங்க. அந்த நேரம் பார்த்து கோட்டீஸ்வரர் வராங்க.
என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சாமந்தி சொல்லுவாங்க, இல்லை நான் இந்த வீட்டை பெருக்கலான்னு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஈஸ்வரி வந்து சாமந்தியை வம்பு பண்ணுறாங்க. ஆமாம், வேலைக்காரங்களும் அவங்களோட வேலையை பார்க்க விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த சைடு நம்ம அரசி வருவாங்க. அரசி வந்ததுமே சாமந்தி தலை தெறிக்க அங்கேருந்து ஓடி போவாங்க. சுச்சோ, இவங்க வேற வந்துட்டாங்களே, நம்ம எப்படி நெக்லஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாமந்தி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நெக்லஸ் என்னமோ அந்த இடத்துல ரொம்பவே பத்திரமா தான் இருக்குது. எப்படியாவது நைட்டோட நைட்டாக எல்லோரும் தூங்குவாங்கல்ல, அந்த நேரம் பார்த்து அந்த நெக்லஸை எடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். நம்மளுக்குன்னு ராணியோட ஞாபகமாக இருக்கிறது அந்த ஒரு நெக்லஸ் மட்டும்தான். அதுவும் போச்சுன்னா அப்புறம் அவங்களோட ஞாபகத்தமாக நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லிக்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் அரசி வந்து நம்ம சாமந்தியை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, இவளுக்கும் அந்த நெக்லஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? கண்டிப்பாக ஏதாவது சம்மந்தம் இருந்தே ஆகணும். அப்படி இல்லைனா இவனால் துல்லியமாக அந்த நெக்லஸ் அந்த பொம்மை கழுத்தில் வரைஞ்சிருக்கவே முடியாது. இவ யார்? ஒருவேளை ராஜாராணி குடும்பத்துக்கும் இவளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சாமந்தி அங்கேருந்து வராங்க. அப்போ நம்ம அரசி சாமந்தி கிட்ட கேட்குறாங்க, ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கு ராஜாராணி தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே நம்ம சாமந்திக்கு வந்து அப்படியே பயம் எடுத்துக்கிச்சு பாருங்க. சுச்சோ, இவங்க அந்த நெக்லஸை பற்றி தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி ஒரு பக்கம் பயத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் அரசி வந்து சாமந்தி கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து அந்த பொம்மையில் நெக்லஸை ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்த, கண்டிப்பாக அந்த நெக்லஸை நீ முன்ன பின்ன பார்த்துருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்க முடியும். உனக்கும் அந்த நெக்லஸ்க்கும் எந்தாவது சம்மந்தம் இருக்கும், ஒழுங்கா சொல்லு, நீ யாரு, எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி நம்ம சாமந்தியை திருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க அர்ஜுனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எதுக்காக அம்மா இப்படி இருக்காங்க? அவள் ஏதோ ஒரு பொம்மையில் நெக்லஸை வரைஞ்சா, அதுக்கு போயிட்டு ஒரு குத்தமாக சாமந்தியை போட்டு இப்படி பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம அர்ஜுன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம அரசி வந்து சாமந்தி கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ யார் என்னங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உன்னோட வரலாறு என்னன்ட்டு எனக்கு நல்லா தெரிய வரும், அப்போ பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சாமந்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது அர்ஜுன் வந்து சாமந்தி கிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க, என்னாச்சு சாமந்தி, எதுக்காக அம்மா அடிக்கடி உன்னை கூப்பிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சாமந்தி சொல்லுவாங்க, உனக்கு நான் ஒரு பொம்மை கொடுத்தேன்ல, அந்த பொம்மை கழுத்தில் ஒரு நெக்லஸ் நான் வரைஞ்சேன், அந்த நெக்லஸ் உனக்கு எப்படி தெரியும், எங்கேருந்து வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு என் உயிரை வாங்குறாங்க. எனக்கு அதை நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி சொல்ல, அப்போ தான் அர்ஜுன் கேட்குறாங்க, அப்போ உனக்கும் அந்த நெக்லஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அது என்னதான் விஷயம் என்கிட்ட சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம சாமந்தி வந்து யோசிக்கிறாங்க, பேசாமல் இவங்கிட்டையாவது அந்த ரகசியத்தை சொல்லலாமா? வேணாம், யாரையுமே நம்பி நம்ம ஏதாவது சொன்னோன்னா கண்டிப்பாக யார்கிட்டையாவது இவன் போட்டு கொடுத்துருவான், அதனால இவன்கிட்டே கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி வந்து அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு என்ன தேவையில்லாத வேலை விடு, அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு பதில் சொல்லிப்பேன், அதை பற்றி நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி வந்து அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம அர்ஜுன் வந்து யோசிக்கிறாங்க, அப்போது சாமந்திக்கும் அந்த ராஜராணி குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, சரி இருந்தால் என்ன, நல்லது தானே, அது என்னன்றதை கூடிய சீக்கிரம் அவளே வாயெல்லாம் சொல்ல தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து சாமந்தியை பார்த்துட்டே போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.